ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. ஓம் அவர்ண விக்கிரகம் தேவம் வர்ண விக்கிரகவர்ஜிதம் வர்ண விக்கிரகவக்தாரம் சௌம்யஹம் ஸ்தௌமி சம்சயேத். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ. சபையில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். நித்யார்ச்சனா விதி தொடர் கருத்தரங்கில் முதல் பாகத்தில் நித்யார்ச்சனா விதியின் அறிமுகத்தையும் நித்யார்ச்சனா விதியின் முதல் ஸ்லோகங்களில் சிவபூஜை என்றால் என்ன, அதன் மகிமை, மேலும் சிவபூஜை ஆத்மார்த்தம் பரார்த்தம் என இருவகைப்படும் எனவும் குருநாதரிடம் முறையாக பூஜையை பெற்று சிவதீட்சையின் வாயிலாக பூஜையை பெற்று தந்திலத்திலும் ஆத்மஸ்தானத்திலும் பூஜை செய்யலாம் என விரிவாக கண்டோம். தொடர்ச்சியாக இன்று வேறு எதிலெல்லாம் பூஜை செய்யலாம், ஆத்மார்த்த பூஜையை செய்யலாம், அறுவகை லிங்க பேதங்கள், க்ஷணிகலிங்கங்கள் என்றால் என்ன, இந்த க்ஷணிகலிங்கங்கள் என்னென்ன என்பதை விரிவாக காண்போம். ஓம் க்ஷணிகே மண்டலே தோயே ஆத்மார்த்தயஜனம் ஸ்மிருதம். அதாவது ஆத்மார்த்த பூஜையானது க்ஷணிகத்திலும் மண்டலத்திலும் தோயத்திலும் செய்யலாம். அப்படி க்ஷணிகலிங்கம் என்றால் என்ன? ஸ்மரந்து தேவமாவாக்கிய விஸ்மரந்து விசர்ஜனம். எந்த ஒரு சாதனத்தின் மீது நாம் ஸ்மரிச்ச, அதாவது நம்ம நினைத்த மாத்திரத்தில் சுவாமி வந்து இருந்து நம் பூஜையை ஏற்று அருள்பாலித்து நினைத்து முடித்த அடுத்த க்ஷணமே, அந்த க்ஷணமே சுவாமி அங்கிருந்து செல்வாராம். அப்பேற்பட்ட சாதனங்கள் அதாவது என்னென்னன்றது பின்னாடி காண்போம். அதுக்கெல்லாம் க்ஷணிகலிங்கம் என்று பெயரா. அடுத்து மண்டல், அதாவது கோடுகளோட வர்ணத்தோட ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த உருவம் தான் மண்டலம். அப்படி அந்த மண்டலத்துல வந்து அந்த கோடுகள் வந்து நரம்பாகும், அதுல இருக்கிற அந்த வர்ணங்கள் வந்து உயிராகும், அந்த உருவங்கள் வந்து ஜீவன், அதாவது இந்த சிவலிங்கம், ஸ்வஸ்திகம், அப்பேற்பட்ட அந்த உருவங்கள்லாம் போட்டு சுவாமியோட சொரூபமாவே அந்த மண்டலங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மண்டலங்களை தரிசனம் பண்ணும் போதே நம்மளோட எல்லா விதமான பாபங்களும் போயிடுமா. அந்த மண்டலத்தை பூஜை பண்ணோம்னா மண்டலம் சார்வ காமிக்கம். அந்த மண்டலத்தை பூஜை பண்றதுனால சுவாமி நம்ம என்னென்னலாம் விருப்பப்படுறோமோ அது எல்லாத்தையும் சுவாமி தருவார். அப்படி க்ஷணிகத்தினாலும் மண்டலத்தினாலும். அடுத்து தோயம், நீர். புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீர் உண்டு. அதாவது நம்ம சிவபூஜைக்கு அடிப்படை பூவும் நீரும் இருந்தாதான் நம்ம சிவபூஜை பண்ண முடியும். அப்படி தீர்த்தங்கள்லயும் கலசங்கள்லயும் நதியிலையும் சமுத்திரத்திலையும் சுவாமிய பூஜை பண்ணலாம். மதுரையில இருக்கிற பொற்றாமரை குளம், அதாவது ஹேம புஷ்கரணிக்கு பரதீர்த்தம் என்ற ஒரு பெயர். ஏன்னா சுவாமியோட திரிசூலத்தினால அந்த பொற்றாமரை குளம் உருவாக்கப்பட்டது. பரம்னா சுவாமி, அப்ப சுக்கநாதரே அந்த பொற்றாமரை குளமா இருக்கார். அதனாலதான் அன்னைக்கு குருஞான சம்பந்தர் கேட்ட உடனே அவருக்கு ஆன்மார்த்த லிங்கமா சொக்கநாதர் வந்து அந்த பொற்றாமரை குளத்துல இருந்து வரார். இன்றளவு அந்த சுக்கநாதரை தான் வச்சு தர்மயாதின கர்த்தர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு வராங்க. அப்படி அந்த ஜலத்துல சுவாமியை பூஜை பண்ணணும்னா ஜலமிஷ்ட பிரதம் புரோக்தம். சுவாமி கிட்ட ஜலத்தினால சுவாமியை பூஜை பண்றதுனால சுவாமி கிட்ட நம்ம என்னென்னலாம் இஷ்டப்பட்டு கேட்கிறோமோ சுவாமி அதெல்லாம் கொடுப்பாராம். மண்டலேது சதம் புண்ணியம் ஸ்தண்டிலேது சஹஸ்ரகம் அயுதம் கௌதுகே லிங்கே கோடி கோடி குணம் பவேத். மண்டலத்தினால பூஜை பண்ற போது 100 மடங்கு புண்ணியத்தையும், ஸ்தண்டிலத்தினால பூஜை பண்ணும் போது 1000 மடங்கு புண்ணியத்தையும். அயுத்தம் கௌதுகே, கௌதுகேனா அந்த சிஷ்யர் எந்த வடிவத்துல, சுவாமியோட வடிவங்கள்ல எந்த வடிவத்தை அவருக்கு விருப்பப்படுறாரோ அந்த வடிவத்துல பூஜை பண்றது. அதாவது சோமாஸ்கந்தராகவும் இருக்கலாம், சந்திரசேகராகவும் இருக்கலாம், இல்லைன்னா நடராஜா பெருமானும் இருக்கலாம், சுகாசன மூர்த்தியாகவும் இருக்கலாம். அவரு இந்த சிஷ்யருக்கு விருப்பப்பட்ட வடிவத்துல. மாபதி சிவாச்சாரியாருக்கு ஆன்மார்த்த மூர்த்தி வந்து நடராஜ பெருமான். திருவாவூதுரை ஆதீனாவா சிஷ்ய பரம்பரையான திருவாவூதுரை ஆதீனத்துல இன்றளவும் நடராஜ அந்த அந்த உமாபதி சிவாச்சாரியார் பூஜை பண்ண அதே ஆன்மார்த்த பூஜை மூர்த்திய இன்றளவும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம விருப்பப்பட்ட வடிவத்துல பூஜை பண்ற இந்த கௌதுக லிங்கத்தை பூஜை பண்ணோம்னா 10,000 மடங்கு புண்ணியமும். லிங்கே கோடி கோடி குணம் பவேத். சிவலிங்கத்தை பூஜை பண்றதுனால கோடி கோடி மடங்கு புண்ணியமும் கிடைக்குமா. அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த சிவலிங்கம் 6 வகை. அவை சைலஜம் ரத்னஜம் சைவ லோகஜம் தாருஜம் ததா மிருண்மயம் க்ஷணிகம் சைவ ஷட்விதம் லிங்கம் உச்யதே. சைலஜம்னா சிலை, அதாவது கல்லால் தோன்றுவன.
ரத்னஜம்னா நவரத்னங்களால் தோன்றன. சிலைனா பெரும்பாலும் எல்லா மூலாலயத்திலும் சுவாமி வந்து கற்சிலையால் ஆன லிங்க திருமேனியா இருப்பார். அடுத்து ரத்னஜம். ஈங்கோய் மலையில சுவாமி மரகத சிவலிங்கமா இருக்கார். அது மட்டும் இல்லாம அண்ணாமலையில வந்து மலையா தான் வர்றார். முதல்ல ஸ்தாவர லிங்கமா மலையா அண்ணாமலையார் வர்றார். அதுக்கப்புறமா நம்ம மாணவர்கள்ல சுவாமியை பூஜை பண்ணி உய்யும் பொருட்டு மலை அடிவாரத்துல இப்ப நம்ம பாக்குற மூலாலயத்துல இருக்கிற அந்த சுயம்பலிங்கமா சுவாமி வர்றார். அப்படி முதல்ல வந்த அந்த ஸ்தாவர லிங்கம் வந்து ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு மலையா இருக்கு. அப்படி கலியுகத்துல வந்து மரகதாச்சலமா இருக்கார், மரகத லிங்கமா இருக்கார். லோகஜம். லோகஜம் தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களால் ஆன சுவாமி. அதே ஸ்தாவரலிங்கமான அண்ணாமலையார் வந்து துவாபர யுகத்துல வந்து தங்கமலையா இருக்கார். துவாபரே ஹாட்டககிரி கலோ மரகதா சலஹா. துவாபர யுகத்துல தங்கமலையாவும் கலியுகத்துல வந்து மரகத மலையாவும் இருக்கார். தாருஜம். தாருஜம்னா மரத்தினால் ஆன சுவாமி. பெரும்பாலும் நம்ம பாலாலயத்துல இருக்கிற சுவாமியை தான் நம்ம மரத்தினாலான சுவாமியா பார்த்திருப்போம். அப்படி கன்றாப்பூர்ன்ற க்ஷேத்திரத்துல சுவாமி வந்து ஒரு பெண் பக்தை அவங்களோட பக்திக்கு இறங்கி வந்து ஒரு மர ஆப்புல வந்து சுவாமி காட்சி கொடுத்திருக்காரு. கன்றுடைய ஆப்பில் வந்த சுவாமி. கன்று ஆப்பு ஊர் கன்றாப்பூர். ஒரு சிவபக்தை வந்து ஒரு வைணவ புருஷருக்கு திருமணமாகி போறாங்க. அங்க போய் தொடர்ந்து தன்னோட சிவபூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வைணவ புருஷர் அந்த சிவலிங்கத்தை எடுத்து கிணற்றுல போட்டுறாரு. நம்ம சிவபூஜையை ஒரு நாளும் விடக்கூடாது. அப்படிதான் ஒவ்வொரு சைவர்களும் வைராகியம் வச்சிருக்கோம். அப்படியே அந்த சிவபக்தையும் சிவபூஜையை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கொட்டாயில இருக்கிற அந்த தாருஜமான அதாவது மர ஆப்ப வந்து சிவலிங்கமா பாவிச்சு, கண்ணுக்குட்டியை கூட்டி இருந்த அந்த மர ஆப்ப சிவலிங்கமா பாவிச்சு தொடர்ந்து தன்னோட சிவபூஜையை ரகசியமா செஞ்சுட்டு வராங்க. அதை ஒரு நாள் கண்டுபிடிச்ச அந்த வைணவ புருஷர் வந்து வெட்டிடுறாரு. அதாவது கோடாரி எடுத்து அந்த மர ஆப்பை வெட்டிடுறாரு. அப்படி வெட்டின உடனே அதுல இருந்து சுவாமி வந்து அந்த பெண் பக்திக்கு அவங்க பக்திக்கு இறங்கி காட்சி கொடுத்துறாரு. சுவாமி பேர் நடுத்தரிநாதர். இன்றும் அவரோட சிரஸ்ல வந்து அந்த கோடாரி வெட்டின தடயம் இருக்கும், வடு இருக்கும். அப்படி மரத்தினால் ஆன சுவாமி தாருஜம். மணலினால் ஆன அதாவது மண்ணினால் ஆன சுவாமி வந்து மிருண்மயம். நம்ம கட்சி ஏகம்பநாதரை வந்து அம்பாள் பிரதிஷ்டை பண்றாங்க. இதுல கம்பநதி தீர்த்த கரை மண்ல அம்பாள் வந்து சுவாமி லிங்காகிருதி செஞ்சு பூஜை பண்ணியிருக்கார். இப்படி மண்ணினாலான சுவாமி வந்து மிருண்மயம், க்ஷணிக்கம். என்ன சொன்னது மாதிரி இந்த குறிப்பிட்ட ஆகமத்தில் கூறப்பட்ட சாதனங்களை சுவாமி எண்ணத்தினால் வர வைத்து நம் எண்ணும் வரையில் சுவாமி அங்கிருந்து எண்ணி முடித்த அடுத்த க்ஷணமே சுவாமி அங்கிருந்து செல்வார். அப்படி அந்தந்த என்னென்ன சாதனங்கள் இருக்கோ அந்த சாதனங்களுக்கெல்லாம் சனிக்கலிங்கம் என்று பெயரா. சனிக்கலிங்கத்தை பத்தி திருமூலர் திருமந்திரம் சொல்லிட்டார். திருமந்திரம் வந்து திருமந்திரம் இல்லை, திருமுறைகள் அனைத்துமே நம்ம வேதாகமங்களை சார்ந்துதான் இருக்கு. வேதாகமங்களை போற்றியும் சார்ந்துதான் இருக்கு. அப்படி திருமந்திரம் வந்து நம்ம ஆகமத்தை சார்ந்து முழுவதும் ஆகமத்தை சார்ந்த அந்த பாடல்கள் முழுவதும் மந்திரமயமா இருக்கு. அப்படி அதுல லிங்க பேதங்களை பத்தியும் லிங்க லட்சணங்களை பத்தி சொல்லும் போது இந்த பாட்டுல வந்து சனிக்கலிங்கத்தோட கருத்தை சொல்லியிருக்கார். வரைத்து வளஞ்செய்யும் மாறி கொன்றுண்டு இறைத்து வருகங்கை நீர்மலர் ஏந்தி உரைத்தவன் நாமம் உணரவல்லாருக்கு உரைத்தெங்கும் போகான் குறிசடையானே. யாரொரு சுவாமியை நீரினாலும் பூவினாலும் அவர் நாமத்தை அர்ச்சித்து உணர்ந்து நினைத்து சுவாமி பூஜை பண்றாங்களோ சுவாமி அங்கேயேதான் இருப்பார், வேற எங்கேயுமே போக மாட்டார். அப்படி நம்ம சுவாமி தொடர்ந்து சுவாமி நினைக்கிறவரை ஸ்மரிக்கிறவரை சுவாமி அங்கேயே இருந்து நம்ம பூஜையை ஏற்று கருள் பாலித்து அங்கேயே இருப்பாராம். மறந்த அந்த க்ஷணத்துல சுவாமி அங்கிருந்து சென்றுவாராம். அதான் க்ஷணிகலிங்கம். இந்த க்ஷணிகலிங்கங்கள் வந்து இங்க வந்து 12 வகையா சொல்லியிருக்கு. அப்ப என்னன்னா சிக்கதம் தந்துளஞ்சானம் நதி மிருத்கோமயம் ததா நவநீதஞ்ச ருத்ராட்சம் பஸ்மச்சந்தன கூர்ச்சகம் புஷ்பமாலா குலஞ்சைவ க்ஷணிகம் துவாதசம் பவேத். அதாவது சிக்கத்தம்னா ஆட்டு மண், தண்டுலம்னா அரிசி, அன்னம்னா சாதம், நதிமிருத் அதாவது நதிக்கரை மண்ணில் செஞ்ச சுவாமி. அதாவது நதிக்கரை மண்ணில் லிங்காகிருதி செஞ்சு சுவாமி ஒரு கோமயம் பசுவின் நவநீதம் பசுவெண்ணெய்
ருத்ராட்சம், விபூதி, சந்தனம், கூர்ச்சம், அதாவது கர்ப்பையால் செய்யப்பட்ட கூர்ச்சம், புஷ்ப மாலை, வெள்ளம், இவை எல்லாமே க்ஷணிகலிங்கமா இங்க சொல்லியிருக்கு. இந்த ஒவ்வொரு க்ஷணிகலிங்கத்துக்கும் ஒரு ஒரு பூஜா பலன் சொல்லியிருக்கு. க்ஷணிகானாம் பலம் வக்ஷே சைகதம் மோட்சகாங்க்ஷினாம் தண்டுலம் விபவார்த்தீனாம் அன்னமன்ன பிரதாயினாம் நதி மிருத்பூமி லாபம் ஸ்யாத் கோமயம் ரோகநாசனம் அவநீதம் மனோஹ்லாதம் ருத்ராட்சம் ஞானவர்தனம் கந்தம் ஸ்யாத் போககாங்க்ஷீனாம் கூர்ச்சம் முக்த்யர்த்தினாம் ஸ்மிருதம் ஆயுஷ்யவர்தனம் புஷ்பம் குலமிஷ்டார்த்த சித்திதம் ஸ்மமைஸ்வர்யவர்தம் ஸ்யாத் க்ஷணிகானாம் பலம் பவேத். அதாவது சிக்கத்தமான ஆற்று மணலை பூஜை பண்றதுனால மோட்சத்தை சுவாமி கொடுப்பார். அரிசியை பூஜை பண்றதுனால தனத்தையும், சாதத்துல சுவாமியை பூஜை பண்றதுனால, அதாவது பிராணோவா அன்னம், அதாவது தைத்திர உபநிஷத்துல உயிரை அன்னமா சொல்லியிருக்கு. அப்படி அன்னலிங்கத்தை சுவாமியை அன்னத்துல லிங்காவிரதி செஞ்சு அப்படி பூஜை பண்றதுனால உயிரை கொடுப்பாராம். நதிக்கரை மண்ணில் லிங்காவிரதி செஞ்சு பூஜை பண்றதுனால பூமியை கொடுப்பாராம், அதாவது இடத்தை கொடுப்பாராம். அம்பாளுக்கு அந்த கைலாயத்திலேருந்து தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு முதல்ல அம்பாள் கம்பா நதி, அதாவது காஞ்சிபுரத்துல இருக்கிற கம்பா நதி தீர்த்த கரையில லிங்காவிரதி செஞ்சு பூஜை பண்ற ஏகம்பநாதர். அதனாலதான் சுவாமி அசரீரி வாக்கா அண்ணாமலைக்கு போக சொல்லியும் அண்ணாமலையில போய் கௌதம முனிவர் கிட்ட சிஷ்யையா இருந்து சாமி நோக்கி தவம் செய்ய சொல்றாரு. அப்படி அம்பாளும் அண்ணாமலைக்கு சென்று கௌதம முனிவர்கிட்ட சிஷ்யையா இருந்து தன்னோட அப்பாவை அவரை பாவிச்சு மந்திரோபதேசங்கள் பெற்று உபதேச மார்க்கத்துல அருணாச்சல மகிமைய கற்று உணர்ந்து தொடர்ந்து சுவாமியை நோக்கி கடுந்தவம் புரிகிறார். அப்படி அதற்கு இடது செய்த மகிஷனி வதம் செஞ்சு மீண்டும் சுவாமி நோக்கி கடுந்தவம் புரிந்து கிரீபரட்சம் செஞ்சு தனக்கு சிவபூஜை செஞ்சு சுவாமி கிட்ட கார்த்திகை மாசம் கிருத்திக நட்சத்திரத்துல சுவாமி கிட்ட தன்னோட இடபாகத்தை, தன்னோட இடத்தை, தன்னோட ஸ்தானத்தை பெறுறாரு. இதுக்கெல்லாம் முதல்ல அம்பாள் காஞ்சிபுரத்துல நதிக்கரை மண்ணில் பூஜை பண்றா. அப்படி நதிக்கரை மண்ணில் பூஜை பண்றதுனால நமக்கு சுவாமி பூமியை கொடுப்பாராம், ஸ்தானத்தை கொடுப்பாராம். பசுபின் ஜானம், பசுஞ்சாணத்தை பூஜை பண்றதுனால நமக்கு இருக்கிற நோயெல்லாம் சுவாமி நிவர்த்தி பண்ணுவார். பசுவண்ணையில சுவாமியை பூஜை பண்றதுனால மன சந்தோஷத்தை சுவாமி கொடுப்பாராம். அதாவது கிருஷ்ணர் உபமன்யு முனிவரோட சிஷ்யர். அதாவது உபமன்யு முனிவருக்கு திருவடி தீட்சை வாங்கியிருக்காரு கிருஷ்ணர். அப்படி கிருஷ்ணர் வெவ்வேறு இடத்துல சிவலிங்க பூஜை, சிவ பூஜையை செஞ்சிருக்காரு. அப்படி குருவாயூர்ல பசுவெண்ணையில சுவாமியை சிவலிங்க பூஜை பண்றாரு, சிவ பூஜை பண்றாரு. இப்படி பண்றதுனால நமக்கு மன சந்தோஷம் கொடுப்பாரு சுவாமி. ருத்ராட்சம் சுவாமியோட திருநேத்திரத்திலேருந்து உத்பவமானது. அதனால அந்த ருத்ராட்சத்துல சுவாமியை பூஜை பண்றதுனால ஞானத்தை அபிவிருத்தி பண்ணுவாராம். விபூதிய பூஜை பண்றாங்க, விபூதியில சுவாமியை பூஜை பண்றதுனால ஐஸ்வர்யத்தும், சந்தனத்தில் சுவாமியை பூஜை பண்றதுனால சுகபோகங்களையும், கூர்ச்சத்தில் சுவாமியை பூஜை பண்றதுனால முக்தியும், புஷ்ப மாலையை பூஜை பண்றதுனால சுவாமி ஆயுள நீத்தியத்தை கொடுப்பாராம். வெள்ளத்தில் பூஜை பண்றாலும் சுவாமி மனோபிஷ்டத்தை கொடுப்பாராம். அப்படி இந்த 12 வகைகளுக்கும் 12 பூஜா பலன்கள் இப்படி சொல்லியிருக்கு. வித்தியாசன விதியில 12 வகையான சனிகலிங்கம் சொல்லியிருக்கு. அது அல்லாம ஒவ்வொரு ஆகமத்திலையும் வேறு ஒரு சில சனிக்கலிங்கங்களையும் சொல்லி இன்னும் விரிவா சனிக்கலிங்கத்தை பத்தியும் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த சனிக்கலிங்கம் யார் யார் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வெவ்வேறு ஆகம கிரந்தங்கள்ல சுவாமி சொல்லியிருக்காரு. இந்த ஆகம சாரமான திருமந்திரத்திலையும் இந்த சனிக்கலிங்கங்களை பத்தி, லிங்க பேதங்களை பத்தியும் திருமூலத்தனோட திருமந்திரத்துல சொல்லியிருக்கார். புத்துடன் மாணிக்கம் மொய்த்த பவளமும் கொத்துமக்கும் சிலை நீரு கோமலும் தென்றன் ஆகம் மன்னம் வரிசையாம் உய்த்ததன் சாதனம் பூமணல் லிங்கமே. முத்து, மாணிக்கம், பவளம், கொத்துமக்கும்பு, அதாவது சீவிய மரக்கும்பு, சிலை, நீர், மரகதம், ஆகமம், அன்னம், அரிசி, பூ, மணல், எல்லாமே சுவாமியை பூஜை பண்றதுக்கான லிங்க சாதனங்கள். அதாவது இதுலயே ரத்னஜம், தாருஜம், சைலஜம், க்ஷணிகலிங்கங்கள். ஒரு முரண்மையம் என்ன, லிங்க பேதங்களையும் சொல்லி க்ஷணிகலிங்கத்துல இருக்கிற என்னென்னதுன்னு சொல்லி திருமந்திரத்துல ஆகமத்தில் சொன்ன அந்த லிங்க பேதங்களையும் க்ஷணிக்கத்தையும் பத்தி திருமூலர் விரிவா சொல்லியிருக்காரு. எதனால ஆகம கிரந்தங்கள் நிறைய இருந்தாலும் எதனால இங்க
திருமூல திருமந்திரத்தை மேற்கோள் காட்டியிருக்குன்னா அப்படியே ஆகமத்தோட தமிழாக்கம் போலவே மந்திரமயமாவே அந்த பாடல்கள் எல்லாம் திருமூலர் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம திருமுறைகள் எல்லாமே வேத சிவாகமங்களின் சாராம்சம். முறையான குருநாதரிடம் சிவதீட்சை வாங்கி அனைவரும் சிவபூஜை செய்ய வேண்டும். ஏன்னா சிவபூஜை ஒன்றில் தான் சுவாமி அடைய முடியும். சிவபூஜை ஒண்ணுதான் நம்மளை கடை தேர்த்துமா. இந்த சதுஷ்பாதம் மூலியமா ஜெகத்பதியான சுவாமி அருணாச்சல பரம கருணாமூர்த்தி அனைவரும் அடைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த சிற்றுரையை சத்குருநாத திருவடிகளை சமர்ப்பித்து, இந்த சிற்றுரையில் எந்த பிழை இருப்பினும் அது அடியேனையும், இந்த மேன்மை இருப்பினும் எங்கள் குருநாதரின் சாரும் என தெரிவித்து, சபையில் உள்ள பெரியோர்கள் சிற்றுரையில் எந்த பிழை இருந்தாலும் அதை பொறுத்து திருத்தி அருள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஓம் திருஷ்டோ ஹரதி பாபானி சேவிதோ வாஞ்சித பிரதஹ கீர்த்திதோபி ஜனைர்தூரை சோணாத்ரீர்க்கி முக்திதஹ. ஓம் காம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் காம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ.